ஆக இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் 20 நாளுக்கு முன்பு இங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே இங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டு இவரெல்லாம் ஸ்பெயின் நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய நாடுதலும் இருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள், மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பியிருக்கின்றன. இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை, தொழில் முதலீடு செய்வதற்கு போய்கிறார் மக்கள் பேசிக் கொள்கிறார். ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு நிறுவனம் இங்கேயே தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திட்டு பொழுது இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன காரணம்? இதுதான் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். வீட்டு மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணங்கள். ஆகவேதான் எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்து காட்சி அளிக்கின்றன. ஆகவே திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அப்பொழுது நிதி அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே குறிப்பிட்டார். திரு சபரீஸ் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற செய்தியை அவருடைய அமைச்சர் அமைச்சர் சொல்லிய கருத்து. திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மெத்த படித்தவர், பொருளாதார நிபுணர், நிதியமைச்சர். அவரே இப்படி வலைதள மூலமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் சொன்ன கருத்தை புறந்தள்ளிவிட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஆகவே மக்களிடத்தில் பெரும் சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே அப்படி 2 ஆண்டு காலத்திலே ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வெளிநாட்டிற்கு சென்று முதலீடு செய்திருப்பார்கள் சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நிவர்த்தி செய்வது இந்த அரசுடைய கடமை, இந்த முதலமைச்சருடைய கடமை என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகின்ற தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவுதான் சிறந்தது என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்சியை பல பேர் வீழ்த்துகிறார் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மரணடி கொடுக்கின்ற விதமாக நம்முடைய தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் செயல்பட வேண்டும். பத்திரிகை ஊடகமும் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அந்த குறையை போக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது. அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பாக கொடுக்கின்ற அந்த செய்தியை உடனுக்குடன் நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, குறுகிய காலத்திலே மிகச் சிறப்பாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடே நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டிய மாவட்ட செயலாளருக்கும் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ்சத்தியனருக்கும் இந்த ஐடி விங் மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.